ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னவரை கடந்த இரவு முழுவதும் கடந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே. மக்கள் நன்றி. எங்கள் பிரயாணத்திலே உடைய பாதுகாப்பு இருந்தமைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பலவீனத்திலே உடைய பலன் இருந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இயலாமையிலே உடைய வல்லமை இறங்கினதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்கு மத்தியிலே நீர் வழக்காடு நீர், அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு விரோதமாய் வந்தவர்களுக்கு எதிராக நீர் யுத்தம் பண்ணி நீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வந்த தடைகளை எல்லாவற்றையும் நீக்கி, வியாதிகளை நீக்கி, வாதைகளை நீக்கி, தொற்று நோய்களை நீக்கி எங்களை காத்த வந்த பெரிதான கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். பெற்றோர், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அண்ணன் தம்பிங்க, தங்கச்சிங்க அனைவரையும் பாதுகாத்த தயவுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வழியிலே எங்களுக்கு நீர் கொடுத்த உணவு, உடை, உறவிடம், பணம் இவை எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடனை அடைக்க சிலருக்கு உதவி செய்தீர், சிலருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தீர், சிலர் வாழ்க்கையில் நன்மைகளை செய்தீர், சிலர் வாழ்க்கையில் குடும்பத்தில் குழந்தைகளை கொடுத்தீர், சில குடும்பங்களில் திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறீர், திருமணம் நடத்தி வைக்கப் போகிறீர். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இம்மட்டும் ஜீவன் தந்து கர்த்தாவே அச்சியந்து என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக என்ற பாடலின் ஒரு சரணத்தை நாம் பாடுவோம். இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அத்தியந்து என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக, நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து, நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து, நச்சுவமேவும் அற்புதமாகவும் நச்சுவமேவும் அற்புதமாகவும் இன்மற்றும் ஜீவன் தந்த கர்த்தாவே அத்தியந்து என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. பலவித இக்கட்டையும் திகில்களையும் கடந்தோம், பரம பாதையை தொடர்ந்தோம். வலிய தீமையை வென்றோம், நலியும் ஆசையை கொன்றோம், வஞ்சகர் பகைக்கு தப்பி நின்றோம். களி என்றெல்லாம் இன்றோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம், களி என்றெல்லாம் இன்றோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். காய்ந்த மனத்தோடு பாய்ந்து விழுகன், சாய்ந்து கெடவும் மறாய்ந்து நெறியுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அச்சியந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. காலம் சொல் போல் கழியும், சந்நீரை போல் வடியும், கனவை போலேயும் ஒழியும். வாலிபமும் மறையும், சீரம் எல்லாம் குறையும், மண்ணின் வாழ்வொன்றும் நிற்க மாட்டாது. கோல பதுமைக்கும் நீ குமிழுக்கும் புகைக்குமே, கோல பதுமைக்கும் நீர் குமிழுக்கும் புகைக்குமே, கொண்ட உலகத்தில் அண்ட பரண்யமை கண்டு கருணைகள் வின்று தயவுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அத்தியந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அத்தியந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. கைகளை உயர்த்தி மட்டும் ஜீவன் கொடுத்த கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக நீட்டி, எங்களுக்கு திருமணம் ஆகணும், எங்களுக்கு வேலை கிடைக்கணும்,
எங்களுக்கு ஓய்வு ஊதியம் வரணும், எங்களுக்கு மேல் படிக்க கிருபை தரணும், எங்களுக்கு வீசா கிடைக்கணும், எங்கள் பலவீனங்கள் மாறணும், எங்கள் சிறுநீரகம் குணமடையணும், எங்கள் கைகள் கால்கள் இருக்கிற எலும்புகளிலே கர்த்தருடைய வல்லமையை விளங்கணும், எங்கள் இருதயத்திலே கர்த்தருடைய கரம் வைக்கப்படணும், எங்கள் ரத்தத்திலே கர்த்தருடைய வல்லமை விளங்கணும், எங்கள் நுரையீரலே ஸ்பெஷலி கர்த்தருடைய கிருபையின் கரம் வைக்கப்படணும் ஆண்டவரே. அதே போல எங்கள் மீது ஒரு அக்னியை போடுங்கப்பா. ஒரு தீங்கும் சேதப்படுத்தாதபடி, துக்கப்படுத்தாதபடி எங்களை தாங்குகிற ஒரு கிருபையை ஆண்டவரே நீ தான் எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல ஆண்டவரே, மாத்திரமல்ல எங்கள் பொருளாதார தேவைகள், கடன் பிரச்சனைகள், மன கஷ்டங்கள், சஞ்சலங்கள், குடும்பத்திலே பிரச்சனைகள், பிரிவினைகள், நோய்கள், வாதைகள், சண்டைகள், சச்சரவுகள், பொறாமைகள், வன்கண்கள், ஏளனமாய் பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் அப்பா. விசேஷமாய் ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயம் கர்த்தரால் வரட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்திலே தேர்வுகளிலே அவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இன்டர்வியூக்காக ரெடியாகிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய தெய்வீக ஞானம் இந்த நாளிலே வேலை வாய்ப்புக்கான ஆர்டர் கைகளிலே கொடுக்கப்பட போகிற கிருபைக்காக மக்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிற கர்த்தருடைய கரம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆலயத்தையும் சபையையும் ஆயர்களையும் ஊழியங்களையும் ஆசாரியர்களையும் லேபியர்களையும் அதிகாரிகளையும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். அந்த வருஷத்துல 25ஆம் ஆண்டு 100 வருஷத்திலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். அதன் தொடர்ச்சியாக நாம் நேற்று வலை கிழிந்து போகத்தக்கதான அற்புதத்தை நாம் பார்த்தோம். இன்றைக்கு சங்கீதம் 126 நான் முழுவதும் அதை வாசிக்கிறேன். இதை நீங்கள் வாசிங்க, இதை தியானிங்க. நான் நிறைய சங்கீதங்கள் மிக முக்கியமான சங்கீதங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா? அதில் 103ம் 126ம் மிக முக்கியமான சங்கீதம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவளை போல் இருந்தோம். அவருடைய அர்த்தம் என்னன்னா, கனவு போல நம்முடைய சிறையிருப்பு திருப்பப்படும். தூங்கி எழுஞ்ச உடனே காலையில ஒரு கனவு கண்டதா கூட நமக்கு தெரியாது. ஒரு சில நேரங்களில நாம் கனவு காணுவோம், கனவு சொப்பனங்கள் காணுவோம், ரொம்ப இன்பமான சொப்பனங்களாக இருக்கும். அதை கண்டினியூ பண்ண கூட ட்ரை பண்ணுவோம், அது கூட சில நேரங்கள் நடக்காது. அந்த மாதிரி கனவுல வருகிற மாதிரி நம்ம சிறையிருப்பு திடீரென்று சற்றென்று மாறும். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற நல்ல செய்தி. தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்கள் செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. நம்மை பற்றி நாம் சாட்சி கொடுப்பதை காட்டிலும் புறஜாதிகள் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா, கவனிங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார். ஒரு வேலையை கொடுத்தார், பிசினஸ் கொடுத்தார், திருமணத்தை நடத்தி வைத்தார், இவங்களுக்கு குடும்பத்தை முழுவதுமாக ஆசீர்வதித்தார், அவங்க சிறையிருப்பை மாற்றினார் என்று புற மதஸ்தார் சொல்லுவாங்க, புறச்சாதியார் சொல்லுவாங்க. அடுத்து, கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். பாருங்க, இதுல எத்தனை திருப்புவது போல
என்று எத்தனை வருகிறது என்பதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வைங்க. ஏன்னா இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற சில காரியங்களை அது அழுத்தம் திருத்தமாக உங்களோடு கூட ஆவியானவர் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். திருப்பும்போது சிறு இறப்பு திருப்பும்போது, நமக்கு எதிராக வெள்ளங்கள் திருப்பும்போது, நமக்கு எதிராக வருகிற போராட்டங்கள் திருப்பும்போது என்ன நடக்கும் என்பது குறித்து தான் இந்த நாளிலே இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். ஆமென் சொல்லுங்க. 100 மடங்கு ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு கிடைக்கணும்னா விசுவாசம், அவனுடைய விடாமுயற்சி, அவனுடைய பொறுமை, கர்த்தருடைய கிருபை, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஞானம், அதோடு கூட இன்னொன்னும் கலந்திருந்தது. அது என்னன்னா, தண்ணீர் இல்லாத அந்த நிலத்துல ஈசாக்கின் கண்ணீர் தான் தண்ணீரா மாறிற்று. ஆமென். இன்னைக்கு உங்க நிலங்கள் வறண்டு போய் 24 வரைக்கும் இருக்கும்னா, உங்க வாழ்க்கை வறண்டு போய் ஒருவேளை நீங்க ஒரு மூலையில அமர்ந்திருந்து வேதனையோடு கூட உங்களை நீங்களே நிந்தித்து கொண்டு வேதனையோடு அமர்ந்திருப்பீங்கன்னா, நான் உங்களுக்கு எளிமையா சொல்லி கொடுக்கிற ஒரு பாடம் என்னன்னா, கண்ணீரோடு விதைங்க, கம்பீரத்தோடு அறுப்பீங்க. 100% அறுக்கணும்னா ஒரு சொட்டு கண்ணீர் அவசியம் வேண்டும். கண்ணீர் எல்லாம் துருத்தியில வைத்திருக்கிறார். யோசிங்க. அன்னாள் அழுதாள், எசேக்கியா அழுதான், ஆகார் அழுதாள். இந்த வேதாகமத்தில் அநேகர் கண்ணீரை சொரிந்ததுனாலதான், கண்ணீரை விற்றதுனாலதான், கண்ணீரை தரையில விழ செய்ததுனாலதான் அவங்க கம்பீரத்தோடு கூட அறுத்தாங்க. இன்னைக்கு யார் அந்த நாள்? யார் அந்த ஆகார்? யார் அந்த இஸ்மவேல்? யார் அந்த எசேக்கியா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை கர்த்தரை அறியாதவங்க இதை பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன். ஒருவேளை நம்ம ஆயுசு நாட்கள் முடிந்து போகும், நான் இறந்து போவேன், நான் என் பிள்ளைகளை விட்டு அனாதையா விட்டு நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு கண்ணீரோடு ஒரு தாயோ தகப்பனோ நீங்க அமர்ந்திருப்பீங்கன்னா, ஒரு சொட்டு கண்ணீர் போதும், உங்களுக்கு 15 ஆண்டுகள் கர்த்தர் கூட்டி கொடுப்பார். ஒருவேளை குழந்தையே இல்லை அப்படின்னு நீங்க ஒருவேளை புறமதஸ்தாரா இருந்து தேவனை நோக்கி அமர்ந்திருந்தா, ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா அந்நாளுக்கு ஆண்டவர் கடாட்சித்தது போல உங்களுக்கும் கர்ப்பத்தின் கனியை கொடுப்பார். ஆகார் தம் பிள்ளைக்காக அழுதாள். கணவனை நினைத்து, பிரிந்து இருந்த கணவனை நினைத்து அழுதாள். இறந்து போக இருந்த இஸ்மவேலனை குறித்து, தன் மகனை குறித்து அழுதாள். தன் எதிர்காலம் இப்படி வனாந்தரத்திலே மடிந்து போவோமோ, என் வாழ்க்கை வனாந்தரத்திலே மடிந்து போவோமோ, உனக்கு எதிர்காலம் இருக்காதோ, நான் இந்த இளம வயதுல நான் விதவையாகணுமோ, நான் கைவிடப்பட்டவர் என்னப்படணுமோ, பிள்ளை இல்லாமல் போகணுமோ என்று வேதனையோடு கண்ணீரோடு கூட உட்கார்ந்திருப்பீங்கன்னா, உங்க கண்ணீருக்கு ஒரு விலை உண்டு. 25ஆம் ஆண்டு நான் ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே சொல்லுகிறேன், அவருடைய ஆவியில நான் களி கூர்ந்து சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், உங்க கண்ணீருக்கு இந்த வருஷம் ஒரு பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன். சுமை சுமக்கிறீங்களா? சுமை சுமக்கிறவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஏதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்க என் முதுகு குனிந்து போயிற்று. ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் தன் குடும்பத்திற்காக விழுகிற அளவுக்கு மனதில் பெரிய பாரம், முதுகுல பெரிய பாரம், கழுதையை விட 2 மடங்கு பாரத்தை சுமந்திருக்கிறீங்களா? சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? அதை இறக்கி வைக்க இடமில்லாமல் இருக்கிறீங்களா?
ஆண்டவரிடத்துல கண்ணீரோடு கூட இறக்கி வைங்க. உங்க பாரம் மிகுதினால வேதனையோடு கூட அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? பாரம் பாரம் மனதுல பாரம், தலை வலிக்குது, அவ்வளவு அவ்வளவு பாரம், அவ்வளவு பாரம். என்னவா சுமந்து சுமந்து அழுது கொண்டு. சில நேரங்களில் நாம் பயணம் பண்ணுகிற பொழுது, காரில் போகிற பொழுது, ட்ரெயினில் போகிற போது, வீட்டில் அமர்ந்திருக்கிற பொழுது, ஏதாவது மனதில் நினைத்து கொண்டா, நம்ம எதிர்காலத்தை நினைத்து கொண்டா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து கொண்டா, நம்ம கடன் பிரச்சனையை நினைத்து கொண்டா, நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினைகளை நினைத்து கொண்டா, நம்முடைய வாதிகளை, எங்க பார்த்தாலும் வியாதிகள் வியாதிகள் வியாதிகள், மரணங்கள் மரணங்கள், இழப்புகள் இழப்புகள், இவை நினைத்து கொண்டா கண்ணீர் தாரை தாரையாய் வழுகிறது. அப்படி அழுது கொண்டு போகிறவன் அவனுக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம், ஆனாலும் நல்லதுங்க, நீ அப்படி அழுகிறது நல்லது. அதான் எப்பவுமே சொல்வேன், அழுகிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அழுதார். எத்தனை முறை அழுதார் உங்களுக்கு தெரியுமா? லாசருவின் கல்லறையின் முன்பாக அழுதார். ஏன் அழுதார் தெரியுமா? எருசலேம் தேவாலயத்தை பார்த்து அழுதார். ஏன் அழுதார் தெரியுமா? இன்னும் வேறு எங்கே அழுதார் என்று எனக்கு எழுதுங்க, உடனே எழுதுங்க. வேறு எங்கே அழுதார்? ஆண்டவரும் அழுதார், தெய்வ குமாரன் அழுதார். வலி தாங்காம வேதனையோடு கூட கண்ணீர் வடித்தார். வேற எங்க? நான் உங்களுக்கு க்ளூ ஏதாவது கொடுக்கணும்னா வேணுமா? சிலுவைக்கு போகும் முன்பு அழுதார். ஆனா அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்ப வருவான். இப்போ ஒரு சுமை இருக்கு. அந்த சுமை என்ன தெரியுமா? அது கம்பீரமான, மகிழ்ச்சியான, தான் விதைத்த விதைகளில் விளைந்த அறுவடைய முதுகில சுமந்து, ஆசீர்வாதம் என்னும் அந்த சுமையை சுமந்து, சந்தோஷம் என்னும் அந்த சுமையை சுமந்து, மகிழ்ச்சி என்னும் அந்த சுமையை சுமந்து, ஆரவாரம் என்னும் அந்த சுமையை சுமந்து, மகிழ்ச்சியோட கம்பீரத்தோட திரும்ப வருவான். 25ஆம் ஆண்டு. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு டேட்டை போடுங்க. இன்னைக்கு 4ல எழுதுங்க. ஆண்டவர் சொன்னார், பஞ்ச காலத்தில் அவன் விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை அறுத்தான். ஹார்வெஸ்ட். நீங்க கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான், திரும்பி வருவான். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நாளைக்கு ஒருவேளை கர்த்தருக்கு சேர்த்தமானால் நான் தொடர்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை ஏன்னா ரொம்ப வசனங்கள் நமக்குள்ளே போனா அது எந்த அளவுக்கு நமக்கு பயன்பெறும் என்று தெரியாது. பாருங்க, இங்க ரூத் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் மனசுல ஞாபகம் வச்சுங்க. 126ஆம் சங்கீதத்துல ஒரு ஹார்வெஸ்டை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த ரூத் ஹார்வெஸ்டை பத்தி பார்க்கலாம். இப்படி நவோமி மோவாபிய ஸ்ரீயான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால், வார் கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லேகேமுக்கு வந்தார்கள். அமேன் சொல்லுங்க. வார் கோதுமை அறுப்பின் துவக்கத்தில். அதை எழுதி வைங்க உங்க டைரியில. நான் சொன்னல, டெய்லி டைரி எழுதணும், உங்கள் செலவுகள் எழுதணும், கர்த்தர் கொடுப்பதை எழுதணும், உங்கள் ஜெப குறிப்புகள் எழுதணும், ஜெபத்தை கர்த்தர் கேட்டால் அதுக்கு டிக் பண்ணும் எல்லாம் சொன்னல. எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறீங்கன்னு தெரியல. அதெல்லாம் கடைப்பிடிங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. இது மறந்த துவக்கத்தில், ஆண்டின் துவக்கத்தில். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டின் துவக்கத்தில் ஒன்று கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்படுறாங்க? கவனிங்க. வார் கோதுமை
அறுக்க ரெடியா இருக்கு, துவக்கமா இருக்கு, துவக்கமா இருக்கு. எங்க? பெத்லெகேமில. எங்க? ஆண்டவர் பிறந்த இடத்துல, பிறக்க போகிற இடத்துல வார்கோதுமை உணவுக்கு ஒரு வழி. பஞ்சம் இருந்தது அந்த நாளில. அதனாலதான் முதல் வசனங்களில அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க மோவாப் தேசத்திற்கு. ஆனா இப்போது கேள்விப்படுறாங்க 25ஆம் ஆண்டு துவக்கத்திலே பார்லி வார்கோதுமை அறுப்பின் துவக்கம், ஹார்வெஸ்ட் ஸ்டார்டிங்ல. இன்னைக்கு ஆவியானவர் ஒரு துவக்கத்தை உங்களுக்கு வைக்கிறார். இட்ஸ் a நியூ பிகினிங் என்று நான் சொல்வேன். ஹார்வெஸ்ட், பார்லி ஹார்வெஸ்டின் புது துவக்கம், a new beginning. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு ஒருவேளை டைம் இருந்தா பார்க்கலாம். நகோமி, ரூத் அவங்க வாழ்க்கையில எப்படி கர்த்தர் தனிமையாய் விடப்பட்டு கணவனால் விடப்பட்ட 2 விதவைகளை கர்த்தர் எப்படி பராமரித்தார். மாத்திரமல்ல, பொறுக்கி கொண்டிருந்த அதே நிலத்திலே எப்படி அவளை எஜமாட்டியாக மாற்றினாள். குழந்தையில் திருமணம் நடந்தது, எப்படி திருமணம் நடந்தது, எப்படி குழந்தை பிறந்தது, எப்படி நகோமி தாயானால் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பார்லி அறுவடையின் துவக்கத்தில பெத்லெகேமுக்கு அவர்கள் போனார்கள். நாமும் ஆண்டவரிடத்துல வருவோமா? ஆண்டவரிடத்துல வாங்க. ஒரே வழிதான். சுமை சுமக்கிறவர்கள், ஆண்டவர் தான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமை சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு அறுப்பின் பலனை, பார்லி அறுப்பின் முதல் பலனை, கண்ணீரோடு விதைக்கிற நீங்க கம்பீரத்தோடு அறுக்கிற 100% அறுக்கிற கிருபையை தருவேன். நான் நிறைய தீர்க்க தரிசனமா சில வார்த்தைகள் சொல்லிக்கொண்டே வந்தேன். நிறைய தீர்க்க தரிசனமா சொல்லிக்கொண்டு வந்தேன். அதெல்லாம் உங்க வாழ்க்கையில் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும். ஏழையாய் அந்த தேசத்திலிருந்து, மோவாப் தேசத்திலிருந்து பெத்லெகேமுக்கு வராங்க. ஏழையாய், இன்னும் சொல்ல போனா ஏழைக்கும் கீழே ஒரு வார்த்தை இருக்கும்னா, ஏழையா, பிச்சைக்காரியாய், பிச்சை எடுக்கிறவர்களாய், அதையும் நம்ம நல்ல வார்த்தையில சொல்லலாம், யாசகம் பெறுகிறவளா. அது தப்பான வார்த்தை தான். யாசகம் பெறுகிறவராய் வந்தாங்க. மடியை விரிக்கிற அளவுக்கு, மடியை விரித்து அதுல கோதுமை வாங்கி கொள்கிற அளவுக்கு அவனுடைய நிலைமை. நீங்க பழைய காலத்துல கிராமங்களில் பார்க்கலாம். அவங்க வருவாங்க, மடியை விரிப்பாங்க, அதுல அரிசியை நம்ம கொட்டுவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தவங்களை கர்த்தர் எப்படி அறுப்பில மகிழ பண்ணினார் என்பா. உங்களையும் என்னையும் மகிழ பண்ண மாட்டாரா? இதுல யார் இந்த நகும், யார் இந்த ரூத், யார் இந்த ஆகார், யார் இந்த அன்னாள், யார் அந்த எசேக்கியா? கர்த்தர் உங்களை தான் பார்க்கிறார், உங்களோடு பேசுகிறார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீ கொடுத்த எல்லா வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. 126ஆம் சங்கீதத்துல கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். இன்று நான் வறுமையோடு இருக்கிறேன், என் கடன்களுக்கு ஒரு தீர்வு, இந்த வியாதியோடு இருக்கிற என் வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி, உடைய தழும்புகளாலே குணமாகிற பிரிவினையோடு இருக்கிற, சேர்ந்து வாழ்கிற கிருபை, கணவன் மனைவியோடு இருந்து வாழ்கிற கிருபை. ஆண்டவரே, எனக்கு போதிய ஞானம் இல்லை, என் வாழ்க்கையில ஞானத்தின் ஊற்றாய் இருக்கிறவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபி. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் சரியான ஞானத்தையும் அறிவியும் தேவ கிருபையும் கொடுப்பார். கண்ணீரோடு கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, பிள்ளைக்காக, மகளுக்காக, மகனுக்காக, ஆண்டவரே, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு தரப்பில் நிற்கிற ஒவ்வொரு தாய்க்கும், நடக்க முடியாதவர்களுக்கு எழும்பி நடக்கிற கிருபை எல்லாருக்கும் கர்த்தர் கொடுப்பாராக. இன்று ஒரு துவக்கம், பார்லி அறுவடையின் துவக்கம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு இன்னும் சதா காலம் நிலைத்திருப்பதாக.
ஆமாம். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா அந்த செய்தி ஒருத்தருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அறுவடையில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஆத்தும அறுவடை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல, ஒரு விதையாவது ஒரு நாளைக்கு விதைக்க கற்றுக்கொள்ளுங்க. அதற்கேற்ற பலனை பெற்றுக்கொள்ளுவீங்க. God bless you.